பிரைஸ் லார்ட். எனக்கு அன்புக்குரியவர்களே, 5 விதமான விசுவாசத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு கொஞ்ச நேரம் நம்ம அதை தியானித்து பார்க்க போகிறோம். இதை பார்க்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதை முழுமையாக பாருங்கள். கட்டாயம் கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் நிச்சயமாய் பார்க்க முடியும். அதை உங்கள் கண்களால் காணவும் முடியும். தயவு கூர்ந்து அதை கடைசி வரையும் இந்த வார்த்தைகளை கவனித்து கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்குள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டு வருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. முதலாவது விசுவாசம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம். வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். யார் விசுவாசத்தில் வல்லவனானார்? ஆபிரகாம் என்கிற ஒரு தேவ மனிதர். அவர் சூழ்நிலைகள் எல்லாம் மாறியது, எல்லாம் முடியாது என்று சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் தேவன் மேல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது. எனக்கு அன்புக்குரியவர்களே, நமக்குள்ளும் அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். 2வது காரியத்தை பார்க்கிறோம். மத்திய எழுதிய சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 10லிருந்து 13 வரை வாசிக்கும் பொழுது ஆச்சரியப்படத்தக்கதான விசுவாசம் நமக்குள்ளே இருக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்த்து அந்த நாட்களிலே ஆச்சரியப்பட்டார். நான் வேதத்தை வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின்செல்வர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஆச்சரியப்படத்தக்கதாக பார்க்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து துக்கப்படக்கூடாது, ஆச்சரியப்பட வேண்டும். 3வதாக நமக்குள்ளே பெரிய விசுவாசம் காணப்பட வேண்டும். மத்திய எழுதிய சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். நமக்குள்ளே பெரிய விசுவாசம் காணப்பட வேண்டும். பெரிய விசுவாசம் எப்படிப்பட்ட? நம்முடைய விசுவாசத்தில் ஆபிரகாம் பலகீனமாக இருக்கவில்லை. விசுவாசம் நாளுக்கு நாள் பெருக வேண்டும். விசுவாசத்திலே நாம் சார்ந்து வாழ வேண்டும். விசுவாசத்திலே ஓட நாம் பழகி கொள்ள வேண்டும். எனக்கு அன்புக்குரியவர்களே, விசுவாசம் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. 4வதாக அற்புதங்களை கொண்டு வருகிற விசுவாசம் அல்லது வல்லமையை கொண்டு வருகிற விசுவாசம். மார்க்கு 5:34 சொல்லுகிறது, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். எனக்கு அன்புக்குரியவர்களே, வல்லமையை கொண்டு வருகிற விசுவாசம். இந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் என் வல்லமை புறப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் வல்லமையை கொண்டு வருகிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அற்புதங்களை, அந்த விசுவாசம் அற்புதங்களையும் கொண்டு வருகிறது. நமக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். 5வதாக மலையை பேர்க்கத்தக்க விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். மத்தேயு 17:20 சொல்லுகிறது, நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, மலைகளை பார்த்து பேர்க்கத்தக்க விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். இந்த 5 விதமான விசுவாசத்திலே வளருவோம். கர்த்தர் நம்மளை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவர் உண்டென்றும் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். கர்த்தர் மென்மேலும் உங்கள் விசுவாசத்திலே கர்த்தர் வளரச் செய்வாராக. கர்த்தர் பெரிய காரியம் உங்கள் குடும்பத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you. Amen.